சீமானுக்கு வந்து விஜய் அடிக்கணுன்றதுக்காக ஒரு வீடியோக்கு 2 லட்சம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியே ஒரு அவதூறாக சொல்லியிருக்காரு. நீங்க வந்து விஜய் வந்தது உங்களுக்கு ஒரு பதட்டம், எங்க தன்னோட ஓட் பேங்க் வந்து அடி வாங்குது அப்படின்ற மாதிரி எல்லா ஊடகங்களும் பேசிட்டு இருக்காங்க. சீமான் கட்சியில இருந்து வெளியேறணுங்க பாதி பேர் விஜய் கட்சியில இருக்காங்க. நாம் தமிழர்ல சீமானை தவிர எத்தனை பேர் தெரியும் கட்சியில? காளையம்மன் வந்து கட்சியை விட்டு வெளியேறினாங்க. வெளியேறும் போது என்னன்னு வெளியேறினாங்க? பிசிகாவுடைய தொல் திருமாவளவன் வந்து பிரதமர் மோடி கிட்டே பக்கத்தில் உட்காந்து ஐயா என்ன ஐயா அப்படின்னு மாதிரி பேசின மாதிரி கேள்விப்பட்டேன். கோ பேக்னு சொன்னவங்க இன்னைக்கு கம் பேக்ன்ற அளவுக்கு வளர்ந்துட்டாங்களோ? அவங்களுக்கும் எதிர்த்து பண்றாரா இல்லை அவங்க ஆதரவோடு இது பண்றாரா? இது என்ன சொல்றாருன்னா, அரசியல் அலசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கண்ணா. சொல்லலாம் என்ன அலச போகிறோம்? தமிழ்நாட்டில் வந்து 2ஆம் உலக போருக்கு அப்புறம் வந்து ஒரு 3ஆம் உலக போரே வந்து நடக்க போகுது, இனிதான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தமிழன் சீமான்னு சொல்லியிருக்கிறாப்போல. யாரை பற்றி சொல்லியிருக்கிறாப்ப என்ன சொல்லியிருக்காப்போல? இல்லை, சீமான் இருக்கிறவரை தமிழ்நாட்டில் ஒரு 30 போர் கூட நடக்கும் போல். அவர் வார்த்தைக்கு போர் சித்தாந்தம் அப்படின்னு கத்துறதா இருக்கட்டும், சம்பந்தமே இல்லாமல் கத்தி வாய்ஸ் ஆடல் வீசுறதா இருக்கட்டும், இப்படிலாம் பேசுகிறாரு. நேற்று ஒரு மீட்டிங் நடந்திருக்கு, நேற்றுல முந்தின நாள் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் வந்து சினிமா பட்டாளமா இல்லை சித்தாந்தக்கான பட்டாளமா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இது ரசிகர் கூட்டமா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. ரசிகர் கூட்டமா, ரசிகருக்கு ஜெயிக்கிறாங்களா இல்லை கொள்கை ஜெயிக்குதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் வந்து நேற்று ஒரு ஊடகங்களில் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. சீமானை பொறுத்தவரையிலையும் மூட் ஸ்விங்கில் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? மூட் ஸ்விங்னா என்ன மாதிரி அர்த்தத்தில் வருது? அது என்ன மாதிரி அர்த்தம்னா, ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுக்கல. இல்லை, நான் என்ன பார்த்தேன்னா, ஸ்டாலின் ஐயா அவர்களை வந்து அந்த முத்து இறந்ததுக்கப்புறம் ஒரு மீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. இல்லை, நீங்கள் சொல்கிற அந்த ஸ்விங் இங்கே தான் ஆயிருக்குன்ற மாதிரி. இல்லை நிறைய ஊடகங்கள் கூட என்ன சொல்கிறாருன்னா, சீமானுக்கு வந்து போய் விஜய் அடிக்கணுன்றதுக்காக ஒரு வீடியோக்கு 2 லட்சம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியே ஒரு அவதூறாக சொல்லியிருக்காரு. இல்லை, சீமான் கிடையாது, அது வந்து சாட்டை முருகன் வாங்கினதா. இல்லை, சாட்டை துரைமுருகனுக்கு ஒரு அந்த அஜெண்டா இருக்குன்னு சொல்றாரு. இது சீமானுக்கே தெரியாது. சீமானுக்கு தெரியாம ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. டிஎம்கே கூட வந்து 2 லட்சம் ரூபாய் ஒரு வீடியோக்குன்ற மாதிரி பேசிட்டாங்க. யாரை அடிக்குது? டிவிக்கு அடிக்கிறதுக்கு ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நேற்று வந்து விகடனில் ஒரு காணொலி கொடுத்துருக்காரு யாரு, சாட்டை துரைமுருகன். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சாட்டையோட குடும்பம் வந்து பாரம்பரியமான திராவிட குடும்பம் அப்படின்ற மாதிரி அவரே ஒத்துக்கிறாரு. அவர் திருச்சி பகுதியை சார்ந்தவர். திருச்சி பகுதி சார்ந்த மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து இவங்களோட கொள்கை பிடிக்காம தான் நாம் தமிழரில் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. போய் மீட் பண்ணும்போது எனக்கு டீ வேணுமா காப்பி வேணுமான்ற மாதிரி கேட்டாங்களாம். காப்பி தான் வேணுன்ற மாதிரி சொல்லிவிட்டு இவருக்கு இன்னொன்று காப்பி கொடுக்குற பழக்கமும் கிடைக்காதான். எனக்கு சாட்டைக்கு வந்து ஒரு டீ டோட்டலர் அவர், ஓகேங்களா? அவன் இன்னொன்று சீமானுக்கும் கிடையாது, அங்கே இருக்கிற யாருக்கும் கிடையாதான். இருந்தாலே கேட்குறாங்கன்றதுக்காக நான் வந்து காப்பி குடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே சமயம் நலம் விசாரிச்சுட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே இந்த மீட்டிங் ஆஃப்டர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து சில உறுப்பினர்கள் வெளியேறி என்ன சொல்கிறாங்கன்னா, ஈழத்தில் நடந்த பிரச்சனையை கண்டன அறிக்கை எப்படி வெளியிடுவாங்க? ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பாசிச பயங்கரவாதம்னு சொல்லுவாங்களாம், பயங்கரவாத இனப்படுகொலைன்னு சொல்லுவாங்களாம். இப்போ என்ன சொல்கிறாங்களா, படுகொலையை கண்டிக்கிறோம், திமுக காரணமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்டரு ரொம்ப மென்மையாக கடைபிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி. இதில் கூட போராட்டத்தில் கூட இந்திரா காந்திக்கு அப்புறம் வந்து ராஜீவ்காந்தி வந்து சரியா வந்து கையாளல, அதனால தான் நேர்ந்ததுன்ற மாதிரி சொல்கிறாப்புல அப்படின்ற மாதிரி இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி வெளியேறிருக்காரு. ஆனால் நேற்று நடந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தமிழ் தேசத்தை வைத்து திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்ற இதுலேருந்து தான் வந்து கட்சியை தொடங்கினேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அப்போது இப்போ திராவிட கட்சிகளோட சமரசமாகறாரா அப்படின்ற மாதிரி கேள்வியாக. அதுக்கும் வந்து ஏங்க சீமான் அவர்களே ஏன் போய் சந்திச்சிங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, இல்லைங்க ஒரு இடத்துல வந்து துக்கத்தில் வந்து பங்கேற்கிறதுல வந்து ஒரு இது இருக்குது, இயேசு பிரான் அவர்களே வந்து சொல்லியிருக்கிறாரு, அதனால் நான் வந்து துக்கத்தில் போய் பங்கெடுத்துக்கினேன், அப்படிதான் காரணம், வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இல்லை, ட்ரெண்டிங் ஆகிருக்காரு. ஆனால் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலையும் இது உண்மைக்கு நெருக்கமாக பார்க்கும்போது விஜய் ஏன் அடிக்கணும்? வந்து நீட்டில் விவகாரத்தில் வந்து மருத்துவம் மட்டும் ஒரு தேர்வு இல்லைன்னு விஜய் சொல்லும் போது என் தம்பி சொன்னது கரெக்டாக தான் சொல்கிறாரு. அதே சமயம் மழைநீர் வடிகால் வரையும் போது வீட்டுக்குள்ளே பனையூரில் கூப்பிட்டு வந்து ஆஃபீஸில் வந்து அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கும் போது உதவி பண்ணுறதே நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி இவர் ஆதரிச்சார். அதே சமயம் இவர் வந்து விக்கிரவாண்டியில் வந்து மாநாடு நடத்தினோடனே கடுமையாக எதிர்த்தார். அதே சமயம் வந்து சில நேரங்களில் வந்து எதுக்குறதும் ஆதரிக்கிறதும் இது மாதிரி டபுள் ஸ்டாண்டர்டாகவே அவரே வந்து எனக்கு பெரியார் வந்து அக்ரீன்ஸ்ட் ஆளுன்னு நம்ம காமிச்சிருக்காரு. ஆமாம், அப்படி இருக்கும்போது இப்போ பெரியாருக்குள்ளேயே கொள்கைக்குள்ளே வச்சிருக்கா டீமுக்கு எப்படி போறாரு? ஆமாம், டபுள் ஸ்டாண்டர்டாக
இது மைண்டடாக பேசிட்டு இருந்தார். திடீர்னு ஏன் விஜய் அடிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்ச உடனே எந்த இடத்துல வந்து பெரியார் ஆதரிக்கிறேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி விஜய் கேட்டிருந்தாரு. திரும்பவும் அப்படி ஆதரவும் இப்படி எதிர்ப்புன்ற மாதிரி போயிட்டு இருந்தாரு. நேற்று என்ன சொல்ல, என் சித்தப்பா பையன், என் பெரியப்பா பையன், எத்தனை நாள் எப்படியா பார்த்துட்டு இருக்கிறது, இனிமேல் அவ்வளோதான், எவனே பார்க்க மாட்டேன், அடிச்சு போக வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏன் திடீர்னு ஏன் இந்த விஜய் மேலே இவ்வளோ ஏன் அவருக்கு கடுப்பு அப்படின்ற மாதிரி கேள்வி சொல்லலும் எழுந்துட்டு இருக்கு. ஏன்னா விஜய் நீ எதுக்குறேன்னா ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்தே நீ கடுமையாக இந்த கொள்கை நிலைப்பாட்டில் தான் நான் எதுக்குறேன், இப்படி தான் எதுக்குறேன் அப்படி பேசணும். அதை விட்டு ரசிகர் கூட்டம், சரி நீ எந்த இடத்துலேருந்து வந்த, நீ ஒரு சினிமாவிலேருந்து தான் வந்த, உன்னோட கூட்டமாக இருக்கிறவங்களாம் யாராக இருக்காங்க, நீ அடிமட்டத்தில் நாம் தமிழரில் சீமானை தவிர எத்தனை பேரை தெரியும் கட்சியில்? காளையம்மன் வந்து கட்சியை விட்டு வெளியேறினாங்க. வெளியேறும் போது என்னன்னு வெளியேறினாங்க, நான் பிசுறு தொசுறுலாம் வந்து தான் கட்சியை வந்து நடத்துது. ஏன்னா சீமானை பொறுத்தவரையும் ஜிவி பிரகாஷ்குமார் வந்து கட்சியில் நாம் தமிழர் சேரும் போது எங்கே தன்னோட பாப்புலர் ஆயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் சேர விடாமல் தடுத்தாராம். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இவர் வந்து பயங்கர பீக்கா தமிழர் அப்படி இப்படிலாம் ஆதிக்கூடிலாம் பேசுகிறாரு. அப்போ சினிமா பிரபலங்கள் அமீரா இருக்கட்டும், வெற்றிமாறனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் கொஞ்சம் நெருக்கமாக இருந்தாங்க. தன்னோட எங்கே பிரபலம் ஆயிடுவாங்க அப்படின்றதுக்காக இயல்பாகவே தன்னை மறைமுகமாக அவங்கள வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி காளையம்மா வந்து தன்னை விட எங்கே வளர்ந்துருவாங்களோ அப்படின்றதுக்காக கட்சியிலேருந்து ஓரம் கட்டப்பட்டாங்க. அவங்கள ஒரு காலகட்டங்களில் கட்சி விட்டு வெளியேறிட்டாங்க. அதே சமயம் மாவட்ட செயலர்கள் எந்த இடத்துலையும் தன்னை மீறி யாரும் ஒரு பேஸ் வேலையோ வளர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக சீமான் இன்ன வரையில் திட்டமிட்ட ஒர்க் பண்ணுறாரு. அப்போது சீமானை பொறுத்தவரையும் இவர் சர்வாதிகாரன்றாரு, அதுன்றது சர்வாதிகாரம்னு என்ன, கட்சியில் நான் எடுப்பது தான் முடிவு, யார் பேசவும் கூடாது, யார் தலையிடவும் கூடாது, மீதியெல்லாம் நான் சொல்கிறத நீங்கள் அடிப்பணிச்சு நடக்கும்ன்றது தானே சர்வாதிகாரம். இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நாம் தமிழர் சீமான் அவர்களே நான் கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து டிவிக்கு விஜய் அவர்களுக்கு வந்து இஜெட் பிரிவு ஒய் பிரிவு பாதுகாப்புலாம் கொடுக்குறாங்க. கொடுக்கட்டும், நேற்று வந்தவங்களுக்குலாம் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. இல்லை, பாதுகாப்பு தான் உங்களுக்கு பிரச்சனையாங்க, கொள்கை இதே பிரச்சனையா? எனக்கு வந்து விஜய் இதில் அணுகுறது சரி, பெரியார் விஷயத்தை அணுகிறது தவறு, இப்படி தட்டி கேட்கலாம்ல. சரிங்க, எனக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு உங்களுக்கு பிரச்சனை, சீமான் நான் கேட்குறேன்னா ஒய் பிரிவு பாதுகாப்பு உங்களுக்கு பிரச்சனையா சொல்லுங்கள். உங்கள் கட்சியில் உங்களை தவிர யாருக்கு தெரியும்? சாட்டையை வந்து ஒரு யூடியூபராக தெரியும், அவர் கட்சி பிரமுகர்லாம் கிடையாது. அதே மாதிரி இடுமாவன கார்த்தி, இன்னும் மற்ற பிரமுகர்லாம் இருக்காங்க, உங்களை தவிர யார் தெரியும் நான் கேட்குறேன். கட்சியில் விஜய் கட்சியிலாச்சு இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பூத் கமிட்டி வச்சுருக்காங்க, ப்ராப்பராக நடந்துட்டு இருக்காங்க. விஜய் கட்சியில் நமக்கு 1000 முரண்பாடு இருந்தாலும் விஜய் கட்சியிலே விஜய் தான் இருக்காரு, அப்புறம் புஷி ஆனந்த் இருக்காரு, ராஜ்மோகன் இருக்காரு, ஆதவர்ஜன், இந்த மாதிரி ஆட்கள் 4-5 பேர் தான் ஒரு டெமோக்ராட்டிக்காக நடந்துக்கிறாங்க. குறிப்பிட்ட அளவுக்கு டெமோக்ராட்டிக்காக நடக்கிறதா இருக்கட்டும், பெரியார் பற்றி விமர்சனம் பண்ணாலையும், இல்லை அம்பேத்கர் பற்றி விமர்சனம் பண்ணாலையும், இல்லை பரந்தூர் விமானங்களும் டக்குன்னு உடனே ஆக்ஷன் பண்ணுறாங்களே. ஒரு குட்டி கட்சிங்க, இவர் கட்சி ஓப்பன் பண்ணி 15 வருஷம் ஆச்சு, இவர் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ தான் 2 வருஷம் தான் ஆகுது, இப்போ தான் ஒரு 6 மாதமாக தான் ஆக்டிவ் ஆகிட்டு இருக்காங்க. பட ஷூட்டிங் வந்து வெளியே வந்திருக்காரு. சீமான் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சுல்ல, 8% அதுலேயே சொல்கிறாருல, 8% ஓட்டு வச்சிருக்கேன் நான் அப்படின்னு சொல்கிறாருல. அதாவது பிரதமரை தேர்ந்தெடுக்கிற இதுலேயே வந்து என்ன 39 லட்சம் பேர் தேர்ந்தெடுக்கான் ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாருல. அப்போ சீமான் என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து விஜய் வந்தது உங்களுக்கு ஒரு பதட்டம், பயம், எங்கே தன்னோட ஓட் பேங்க் வந்து அடி வாங்குது அப்படின்ற மாதிரி எல்லா ஊடகங்களும் பேசிட்டு இருக்காங்க. அது உண்மையும் கூட. சீமான் கட்சியிலேருந்து வெளியேறணுங்க பாதி பேர் விஜய் கட்சியில் இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அப்போ உங்களுக்கு தெரியல. இல்லை, அதுக்கேற்ற மாதிரி அவருமே சொல்லிட்டாரு, போட்டி வந்து எனக்கும் அவருக்கும் தான். ஆமாம், அவரே அதுதான் உங்களுக்கு அது ஒரு இது இல்லை, உங்களுக்கு அந்த சென்ஸ் கிடையாது. நான் என்ன பண்ண போகிறேன், இனிமேல் அரசியல் நிலைப்பாடு என்னவாக போகுது, நான் என்னவா மாற போகிறேன்றனால விஜயை வந்து இப்படி கடுமையாக தாக்கணுன்றது தான் அவரோட கடைசி ஆயுதமாக இருக்குது. கோழைகளோட கடைசி ஆயுதம் என்னென்னா தேசப்பற்று தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடைசி ஆயுதம் வந்து விஜய் அடிக்கிறது தான். விஜய் அடித்தாதான் நம்ம கட்சியில் நிற்க முடியும். உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் விஜய் வந்து டே டு டே ஒரு நாளைக்கு எவ்வளோ அடிக்கிறீங்க, 100 மீட்டிங் போட்டாலையும் உங்கள் கட்சி கபலிகராங்கிறது உறுதி. ஏன்னா உங்கள் கட்சியில் யார் இனிமேல் இருக்க போகிறதில்லன்றது தான் இன்றைக்கி நிதர்சனமான ஒரு பார்வையாக இருக்குது. ஏன்னா வீதிக்கு வீதி நீங்கள் மட்டும் தான் பேசுகிறீங்க, உங்கள் கட்சியில் யாரும் பேசுகிறதே இல்லைங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து உங்களுடைய கூற்றா இல்லை வந்து பொதுமக்கள் சொல்கிறாங்க? பொதுமக்களே சொல்கிறாங்க. கட்சி ஊடக விமர்சனம் வந்து எல்லாமே சொல்கிறாங்களேங்க, கட்சியிலேருந்து வெளியேறி இருக்காங்க. இது நமக்கு சில பேர் வந்து 2000 பேர் சேர்ந்துருக்காங்க, 3000 பேர் சேர்ந்துருக்கான்னு சொல்லலாம். எனக்கு நெருக்கமாக இருந்த நாம் தமிழர் தம்பிகளே எவ்வளோ பேர் கட்சியிலேருந்து விஜய் கட்சிக்கு மாறி இருக்காங்க. சரி, இது எப்படிக்கா நம்ம 2026 தேர்தல் அதை பற்றி கண்டிப்பாக. ஆனால் சீமான் கத்துறது ஒரு எந்த அடிப்படை ஆதாரமற்றது அப்படின்றதான் நம்மளோட பார்வையும். இல்லைங்க, அவர் வந்து வந்த காரணத்தையும் மறந்துட்டு வேற எதுக்கு போயிட்டு இருக்காரு அப்படின்னு. சரி, இது ஒரு சைடு தானே. விசிகாவுடைய தொல் திருமாவளவன் வந்து பிரதமர் மோடி கிட்டே பக்கத்தில் உட்காந்து ஐயா என்ன ஐயா அப்படின்ற மாதிரி பேசின மாதிரி கேள்விப்பட்டேன்.
ஆமாம், அவர் ரீசெண்டாக இப்போ வந்தார். சில நிவாரண திட்டங்களை வந்து அமல்படுத்தணுன்றதுக்காக வந்தார். தூத்துக்குடியில் போய் விமான நிலையத்தை ஓப்பன் பண்ணார். ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாமல் திடீர்னு கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற அரியலூர் பகுதியில் ஒரு மீட்டிங் நடந்திருந்தாங்க. அங்கேயும் சில நிவாரண பகுதிகளாக வந்துருந்தார். அதே மாதிரி திமுக சேர்ந்த தங்கம் தென்னரசு வந்து ஜாயின் பண்ணிட்டு இருந்தார். திருமாவளவனும் ஜாயின் பண்ணிட்டு இருந்தார். இவருக்கு என்ன அங்கே என்ன வேலை அவங்களுடைய மேடையில் என்ன வேலை அப்படின்ற மாதிரி கேள்வி தான் எல்லாருக்கும் மத்தியிலையும் இந்த மாதிரியான கேள்விகள் தான் எழுந்துட்டு இருக்கு. அவர் ஒரு நிவாரண பணிகளுக்காக போனதாக சொல்கிறாங்க. ஏன்னா ஆரம்ப காலகட்டங்களில் மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாலே கோ பேக் மோடின்னு சொல்லி ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிறதா இருக்கட்டும், ஆர்ப்பாட்டம் பண்ணுறதா இருக்கட்டும், கருப்பு பலூன் வந்து ஏற்றி போராட்டங்கள் பண்ணுறது. ஆமாம், இப்படி தமிழ்நாட்டோட ஒரு கலாச்சாரமாக இருந்துச்சு, பண்பாடாக இருந்துச்சு அரசியலில். ஆனால் இப்போ என்னவா இருக்குன்னா கோ பேக்குன்னு சொன்னவங்க இன்னைக்கு கம் பேக்குன்ற அளவுக்கு வளர்ந்துட்டாங்களோ, வாங்க ஐயா அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு. இப்போ இது வந்து இவர் மறைமுகமாக வந்து விசிகா தோல் திருமணம் பக்கத்தில் உட்காரதால இவர் ஒரு டீமில் கூட்டணியில் இருக்கார். இப்போ அவங்களுக்கும் எதிர்த்து பண்ணுறாரா இல்லை அவங்க ஆதரவோடு இது பண்ணுறாரா? இது என்ன சொல்கிறாருன்னா, திருமாவளவன் வந்து எனக்கு கடுமையாக வந்து யார் பாஜக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. நாம் தமிழரோட திமுகவோட கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு வந்து திருமாவளவன் தான். இப்போ இந்த மீட்டிங்கில் ஏன் அவர் கலந்துக்கணும் அப்படின்ற கேள்வி எழுந்துட்டுருக்கு. ஆனால் அவங்க கட்சி சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது ஒரு நலப்பணி திட்டம், அதனால் நாங்கள் போய் கலந்துக்கணுமே தவிர அதில் எந்த அரசியல் முன்னோக்கமும் கிடையாது. அதே சமயம் இந்த கூட்டத்தில் வந்து திருமாவளவன் கலந்துக்கிட்டனால பல்வேறு தேசிய கட்சிகளோட நாங்கள் கவனம் பெற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, என்னென்ன கம்பி கட்டுறோம் பாருங்க கதையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் முடியாதுங்க. நம்ம என்னால் வர முடியலப்பா, எனக்கு உடம்பு சரியில்லை, சரி நீயாவது போய் பார்த்துட்டு வான்ற மாதிரி இருக்குது. ஆமாம், அப்போது நீங்கள் திருமாவளவன் வந்து தொடர்ச்சியாக கம்பேக்கு கோபேக்குன்னு பேசினாலும் இன்னைக்கு கம்பேக்குன்னு வந்து பேசுறது மட்டும் இல்லாமல் ஒரு அவருக்கு இணையாக உட்காந்து பேசுறது வந்து இவர் கொள்கையை வந்து கேள்வி எழுப்புற மாதிரி இருக்குது அப்படின்றது தான் இணையத்தில் வந்து பரவலாக பரவிட்டு இருக்கு. அதே சமயம் வந்து மோடியும் வந்து கங்கை கொண்டை சோழபுரத்தில் சோழருக்கு வந்து நாங்கள் ஒரு சிலை வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தார். அது ஒரு பேசு பொருளாக இருக்குது. தங்கம் தென்னரசு வந்து மோடி வந்தது எங்களுக்கு ஒரு பெருமை தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அப்போது கொள்கையில் வந்து பாஜக எதிர்ப்பில் சமரசம் ஆகியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஊடகங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் சரி, இதெல்லாம் கூட ஓகேங்க. இந்த மதுரையில் மாநாடு நடந்தது, அது ரிலேட்டடாக வந்து வாஞ்சிநாதன்ற வக்கீல் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்திருக்காரு. அது என்ன பிரச்சனை? இல்லை, வாஞ்சிநாதன்ற வழக்கறிஞர் வந்து பிஆர்பிசியில் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தில் ஒரு வழக்கறிஞர் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு சிபிஐ சார்ந்த ஒரு தலைப்பட்சமாக நடந்துக்குது தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாரு. அது வந்து மதுரையோட உயர்நீதிமன்ற கிளை பிரான்ச் வந்து அந்த கேஸ் எடுக்கிறாங்க. அந்த கேஸ் எடுக்கும் போது அவரோட ஒரு ஜூனியர் அட்வொகேட் வந்து அனுப்பியிருக்காரு அந்த கேஸுக்காக. ஆனால் நீங்கள் இந்த கேஸ் யார் போடுதுன்னு கேட்குறாரு அந்த ஜிஆர் சுவாமிநாதன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாஞ்சிநாதன் தான், அப்போ வாஞ்சிநாதனுக்கு கூடு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஒரு வழக்கு நடத்துறதுன்னா அவங்களோட ஜூனியர் அட்வொகேட் அப்பீல் ஆகலாம், அது கோர்ட்டில் இருக்கிற இயல்பான மாண்பு தான். ஆனால் இவர் அப்பீல் ஆகாமல் நீங்கள் வாஞ்சிநாதனை கூடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வாஞ்சிநாதன் போய் அங்கே அப்ளை பண்ணியிருக்காரு. என்ன வந்து நீ சாதி வெறியன்ற மாதிரி சொல்லியிருக்கியே அப்படின்ற மாதிரி. கேஸ் சம்மந்தமாக இது இருக்கா? இல்லை, கேஸு இது அன்கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இல்லாத விஷயத்தை எப்படி நீங்கள் பேசுவீங்க? ஆனால் அதுதான் இப்போ கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் மதுரை தமிழ்நாடு முழுசு ஒரு ஆர்ப்பாட்டமாக முன்னெடுத்துட்டு வர்றாங்க. திமுக சைட்லேருந்து ஐடி விங்களும் இதை பயங்கரமாக தனிப்பட்ட விரோதம் தானே காரணம் இருக்குங்களா? ஏன்னா இவர் வந்து ஒரு ஆக்டிவாக மதுரையில் வந்து இந்த பாஜக எதிராக பயங்கரமாக ஆக்டிவாக வேலை செய்கிறாரு. அதனால தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா இன்னொரு சமயம் இன்னும் என்ன குற்றச்சாட்டு செலுத்துறாங்கன்னா, ஜிஆர் சுவாமிநாதன் ஆர்எஸ்எஸ்ல ஒரு உறுப்பினராக இருக்காரு, மதுரை கோர்ட்டே அங்கே அப்படி ஒரு செல்வாக்கு மிக்க பகுதியாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. மதுரை மாநாட்டு அந்த பாஜக மாநாடு முருகன் நடந்துச்சுல, அதில் பயங்கரமாக இவர் வேலை செஞ்சதுக்காகவும் இப்படி எதிராக கூட நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் சில தகவல் தெரியல. அது சமயம் அது கோர்ட் சார்ந்த விஷயன்றனால நாம கொஞ்சம் சென்சிட்டிவாக தான் பேச வேண்டியதாகவும் இருக்குது. பார்க்கலாம் இந்த கேஸ் எந்தெந்த வடிவுகளில் போயிட்டுருக்கு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். டிஎம்கே தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கார்? அவர் உடல்நலம் குணமாயிட்டார். அதே சமயம் அவர் வீட்டுக்கும் போயிட்டார். டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கும் போயிட்டார். அதே சமயம் வந்து அடுத்தடுத்து சுற்றுப்பயணம் மேற்கொள்றதா தான் தகவல். பல்வேறு அரசியல் சார்ந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டுங்க. மற்றொரு பகுதியில் சந்திப்போம். நன்றி.